குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் ஒரு இண்டிவிஜுவல் அதாவது என்ன சொல்கிறதுனா ஒரு பாதுகாப்பான முதலீடு அது இந்தியாவில் எந்தெந்த ஸ்கீமெல்லாம் இருக்குது, அதில் எப்படி இந்த பிகினர்ஸ் அதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம மணியை ப்ரொடெக்ட் பண்ணலாம், அதை க்ரோத் பண்ணலாம், அதில் நமக்கு என்ன பெனிஃபிஷியல்லாம் கிடைக்கும் அப்படின்றத பற்றி இந்த ஆடியோவில் பார்க்கலாம். ரொம்ப பாதுகாப்பான செக்யூர்டு முதலீடு அப்படின்னா இப்போ இந்த பிபிஎஃப் அப்படின்னு சொல்கிறாங்களே, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு, பொதுநல சேமிப்பு திட்டம் அப்படின்னு அதுக்கு பேர். அதில் நம்ம ஃபினான்ஸ் ஆபத்துன்றது ரொம்ப ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். ரிஸ்க்கு அதில் பாதுகாப்பு அதிகமாக இருக்கும், ஆபத்துன்றது ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். இதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டியூரேஷன் 15 வருஷம். இந்த 15 வருஷம் நம்ம அதில் பிபிஎஃப்பில் ஹோல்ட் பண்ணோம்னா அரசு நமக்கு வழங்கக்கூடிய நீண்டகால சேமிப்பு திட்டம், அதுக்கு அந்த வட்டி அது கிடைக்கும். அது இல்லாமல் இந்த டேக்ஸ் டிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, வரி விலக்கு, அந்த மாதிரி சில பெனிஃபிஷியல்லாம் இந்த பிபிஎஃப்பில் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் நமக்கு கிடைக்கும். இது ஏன் அவ்வளோ நல்லதுன்னு கேட்டால், ஏன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அரசோட பாதுகாப்பு, அரசு தான் அதுக்கு ஃபுல் செக்யூரிட்டி. ஸோ அதை நம்பி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ரெண்டாவது, ஒரு லாங் டேர்முக்கு அதிகப்படியான க்ரோத்தை உருவாக்கணும்னா அதுக்கு இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஒரு பிகினர் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதில் எனக்கு எந்த விதமான ரிஸ்க்கு அதிகமாக இருக்கவே கூடாது, ஆனால் அதே நேரத்தில் ஒரு லாங் டேர்மில் எனக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணோன்னா இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்ற ஸ்கீமை நம்ம சூஸ் பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, எஸ்எஸ்ஒய் அப்படின்னு இந்தியாவில் ஒன்று இருக்குது. எஸ்எஸ்ஒய்னா சுகன்யா சம்ருத்தி திட்டம் அதுக்கு பேர். இதுலேயும் ஆபத்து, அதாவது ஃபினான்ஸ் ஆபத்து ரொம்ப ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு பெரிய ஆபத்தெல்லாம் இதில் கிடையாது. இது யாருக்கு யூஸ் ஆகுன்னா, ஒரு வீட்டில் 2 குழந்தைங்க பெண் குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு 10 வயசுக்கு குறைவாக இருக்கிற அந்த பெண் குழந்தைகளுக்காக இந்த ஒரு ஸ்கீம் கவர்மெண்ட் கொண்டு வந்தது, சுகன்யா சம்ருதி திட்டம். இதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதாவது இதில் நம்ம பண்ணோம்னா இந்த குழந்தைங்கள்லாம் 10 வயசு கீழே இருக்கும்போது நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தா அவங்களோட எதிர்கால கல்வி, அப்புறம் அவங்களோட திருமணம் மற்றும் சேமிப்பு, இதுக்கெல்லாம் இந்த சுகன்யா சம்ருதி திட்டம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு 5-6 வயசுலேயே ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்கள் பொண்ணுக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அவங்களுக்கு காலேஜ் எப்படியும் ஒரு பொண்ணு ஒரு பையனோ காலேஜ் முடிக்க 20-21 வயசு ஆகிடும் காலேஜ் முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2 டிகிரி பிஜி முடிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1.5 வருஷம் பிஹெச்டி, வைவா, அது இதுன்னு எப்படியும் ஒரு 25-26 வயசில் முடிப்பாங்க. அது வரையும் இந்த திட்டத்தில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தால் அது அவங்களுக்கு அப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு சேமிப்பு பழக்கம், சேமிப்புக்கு ஒரு வாழ்க்கை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு பண உதவியும் கிடைக்கும். அவங்களோட எதிர்காலம் இன்னும் பிரைட்டாக ஃப்யூச்சராக அமையறதுக்கு இந்த திட்டம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஏன் நான் பர்டிகுலராக சொல்கிறேன்னா, இது டைரெக்டாக கவர்மெண்ட்ஸ் பேஸ்மெண்ட்டு தான், கவர்மெண்ட்டு தான் இதை அண்டர்டேக் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இதுலேயும் இந்த டேக்ஸ் டிடக்ஷன் உண்டு. ஸோ இந்த மாதிரி பிகினர்ஸ் எனக்கு ரிஸ்க்கே இருக்கக்கூடாது, எனக்கு இன்கம் மட்டும் வரணும், அது லாங் டேர்ம் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு துளி கூட ரிஸ்க் இருக்கக்கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணுற பிகினர்ஸ்க்கான வீடியோ இது. ரெண்டாவது திட்டம். மூணாவது ஃபிக்ஸட் டெபாசிட், எஃப்டி அப்படின்னு சொல்கிறாங்களே, நிலையான வைப்பு திட்டம். அது இதுலேயும் ஆபத்து ரொம்ப குறைவு தான். இது டியூரேஷன் ஒரு வாரத்துலேருந்து 10 வருஷம் வரையும் மெயின்டைன் பண்ணலாம் இந்த எஃப்டி ஃபிக்ஸட் டெபாசிட்டை. அது வங்கியில் ஒரு குறிப்பிட்ட பணத்தை போட்டுட்டு அதை ஒரு வைப்பு ரொம்ப காலத்துக்கு நிலையான வைப்பு முதலீடு செய்வாங்க. இது ரொம்ப பாதுகாப்பானது. ஏன்னா இதை யார் அண்டர்டேக் பண்ணுறா? கவர்மெண்ட் சம்மந்தமான பேங்க்கு, ப்ரைவேட் பேங்க்கு. ஸோ இதில் ஆபத்துன்றதே கிடையாது. அதாவது நீங்கள் பேங்க்குக்கு
பணம் குடுக்குறீங்க. அவங்க உங்களுக்கு வட்டி குடுக்க போறாங்க. இதுதான் இதில நடக்கிறது. இதில ஆபத்து எதுவுமே கிடையாது. இது சிம்பிளா, ஈஸியா முடியும். பேங்க்குக்கு போறோம். இவ்வளோ அமௌண்ட்டு நம்ம டெபாசிட் பண்ண போறோம். அத ஃபிக்ஸட் டெபாசிட்ன்னு சொல்லப் போறோம். அதுக்கு இவ்வளோ டியூரேஷன்னு நம்ம சொல்லப் போறோம். அதுவரையும் நம்ம அத எடுக்க போறது கிடையாது. அவன் அந்த வருஷம் வரையும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு நமக்கு அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ணிக்கிட்டே இருப்பான். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. பல பேர் இந்த எஃப்டிஏ இதில தான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருப்பாங்க. யார் யாரு? ரொம்ப ஏஜ்டு பர்சன், பென்ஷனரு, அப்புறம் இந்த ரிட்டயர்ட் பர்சனு, முக்காவாசி பேரு இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்ல தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பணம், அந்த பணத்தால அவங்களுக்கு ஒரு பணம் வரணும் வட்டியா. அப்போ எது சேஃபா இருக்கும்? யார் இதுக்கு உங்க பணத்துக்கு பாதுகாப்புன்னா பேங்க்கு. பேங்க் எத பேஸ் பண்ணியிருக்கு? கவர்மெண்ட்டு. ஸோ எந்த பக்கம் பார்த்தாலும் உங்களுக்கு செக்யூரிட்டி அதிகமா இருக்கு. என்ன ஒண்ணு, அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்ல இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு அது டிஃபால்ட்டா கவர்மெண்ட் கையில இருக்கு. அவங்க ஃபிக்ஸ் பண்றது தான் அதுக்கான ஃபிக்ஸட் டெபாசிட்டு. அது நமக்கு இவ்வளோ டியூரேஷன் சொல்லும்போது, இந்த டியூரேஷனுக்கு ஒவ்வொரு வாட்டியும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். அது அந்த மணி வந்து குரோத் ஆகிக்கிட்டே இருக்கும். இது ரொம்ப பேர் இருப்பாங்க. ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா, 90 பேர் இந்த மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட்ல தான் இருப்பாங்க. இது நீங்கள் பிகினரா நான் பண்ணணும், என்கிட்ட இப்போ ஒரு 5, 6 லட்சம் இருக்கு. அதை ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டுட்டு இவ்வளோ வருஷம்னு விட்டுருங்க. இவ்வளோ வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 5 லட்சம் போட்டிங்கன்னா, ஃபிக்ஸட் டெபாசிட்க்கு இப்போ என்ன ஒரு 8% குடுப்பாங்களா? அப்போ அத கணக்கு போட்டு பார்த்துங்க. அத்தனை வருஷத்துக்கு எவ்வளோ வரும்? அப்படின்றது தான் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட். அடுத்தது வந்து ரெக்கரிங் டெபாசிட், ஆர்டி அப்படின்னு சொல்றாங்கல்ல. இதுலயும் அதே தான். இதுவும் அதே பேங்க் சம்மந்தமானது தான். இதில ஆபத்துன்றது வெரி மைல்டா தான் இருக்கும். மாசம் மாசம் நம்ம இதில வந்து சேமிக்கலாம். மாசம் மாசம் நம்மளால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அமௌண்ட் இந்த ரெக்கரிங் டெபாசிட்ல சேர்க்கலாம். ஒவ்வொரு மாசமும் குறைஞ்ச தொகையை சேர்த்து அதுக்கான வட்டிய நம்ம ஈஸியா ஏர்ன் பண்ணலாம். இதுதான் இந்த ரெக்கரிங் டெபாசிட். இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லானது தான். எல்லாருமே ஈஸியா தொடங்கலாம். இன்வெஸ்ட்மென்ட் நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஸ்கீம்ல தொடங்குறது ரொம்ப ஈஸி. இது குறைந்த இன்வெஸ்ட்மென்ட்லயே ஒரு முதலீடு செய்யறதுக்கான சூப்பரான திட்டம் தான் இந்த ரெக்கரிங் டெபாசிட். அடுத்தது நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட், என்எஸ்சி, தேசிய சேமிப்பு சான்றிதழ், அதுக்கு தமிழ்ல பேரு. இதில ஆபத்து சுத்தமா கிடையாது. இது 5 வருஷம், மினிமம் 5 வருஷம் தான் வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். 5லேருந்து 7 கரெக்டா தெரியல. ஆனா 5 வருஷம்ன்றது கன்ஃபார்மா தெரியும். இதில வந்து அரசு இந்த மாதிரி நம்ம டெபாசிட் பண்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சிறு சேமிப்பு திட்டத்துக்கு அவங்க பாதுகாப்பு கவர்மெண்ட் தான் குடுக்குது. எல்லாமே இப்ப நான் சொல்ற முக்காவாசி எல்லா ஸ்கீமுமே அதோட ஃபுல் செக்யூரிட்டி கவர்மெண்ட் தான். அவங்க தான் அதுக்கு பாதுகாப்பு. அவங்க தான் அதுக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் அவங்க தான் பதில் சொல்லப் போறது. அதுக்கு அவங்க வட்டியும் குடுக்க போறாங்க. அதுக்கு டாக்ஸ் டிடக்ஷனும் பண்ண போறாங்க. ஸோ எந்த பக்கம் பார்த்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல் தான். என்ன ஒண்ணு, பணத்த போட்டுட்டு சும்மா விடணும். அதுதான் இருக்கிற வேலை இதில. இந்த ஸ்கீமும் அதே தான். நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட், என்எஸ்சி, இது தேசிய சேமிப்பு சான்றிதழ் அப்படின்றது. அடுத்தது போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பிஓஎம்ஐஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா. அதுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் அப்படின்னு பேரு. இதுலயும் ஆபத்து. நான் சொல்ற இந்த ஸ்கீம் எல்லாமே ஆபத்து அப்படின்றது வார்த்தை அளவில தான் இருக்குமே கண்டி, பொட்டன்ஷியலா உள்ள ஃபினான்ஸ் லெவல்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி இருந்தா கூட சார்ட் அவுட் ஈஸியா கவர்மெண்ட்டே பண்ணிடும். இதில மாசம் மாசம் வந்து நம்ம வருமானம் மாசம் மாசம் இந்த அமௌண்ட்ட இதில சிறு சேமிப்பா பண்ணலாம். அதாவது சேமிக்கலாம். இது வந்து எங்கெங்கெல்லாம் பண்ணுவாங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ். அதில பேரே போஸ்ட் ஆஃபீஸ்ன்னு தானே இருக்கு. அப்போ போஸ்ட் ஆஃபீஸ்ல இந்த ஸ்கீம் கண்டிப்பா இருக்கும். முதலீடு செஞ்சா ஒவ்வொரு மாசமும் அதுக்கு வட்டி பெர்ஃபெக்ட்டா, நிரந்தரமா, பெர்மனன்ட்டா கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல. இது யாருக்கெல்லாம் நல்லதுன்னா, எனக்கு கண்டிப்பா மாசம் ஏதாவது ஒரு வருமானம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி இதுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். இதுக்கு யார் பாதுகாப்புன்னா, இதுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் யாரு அண்டர்டேக்கன்? கவர்மெண்ட் தான்.
டோட்டலாக அரசு தான் இதுக்கு பாதுகாப்பு. அடுத்தது என்பிஎஸ், நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம், தேசிய ஓய்வூதிய திட்டம். இதுவும் அதே தான், ஒரு நடுத்தரமானது. ஆபத்து இதில் ஃபினான்ஸ் ஆபத்து வந்து அந்தளவுக்கு கிடையாது. இதில் யார் அதிகமாக இருப்பாங்க? 60 வயசுக்கு மேலே ரிட்டையர்ட் ஆன பர்சன் தான் இருப்பாங்க. அதாவது அவங்க ஒரு ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டாங்க, அவங்க இருந்த வேலை செஞ்ச ஃபீல்டுலேருந்து. ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு என்னுடைய பணத்து மூலியமா ஒரு அமௌண்ட்டு கிடைக்கணும், ஒரு இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த என்பிஎஸ், நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமில் வைப்புத்தொகை நீண்ட காலத்துக்கு டெபாசிட் பண்ணுவாங்க. அதுக்கு ஈக்விட்டி ப்ளஸ் பாண்டு கலந்த முறையிலையும் முதலீடு பண்ணலாம். இந்த ஸ்கீமில் அந்த 2 விதமான ஸ்கீமும் இருக்குது. இது ரொம்ப நல்ல ஒரு ஸ்கீமு. நீண்ட காலத்தில் நம்ம டெபாசிட் பண்ணால் நல்லபடியான பெரிய லெவலில் வெல்த்தை க்ரியேட் பண்ணலாம். இதுலேயும் இந்த டேக்ஸ் டிடக்ஷன்லாம் உண்டு. அப்புறம் இந்த ஆர்பிஐ ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் இப்போ இருக்கா இல்லையான்னு தெரியல. பட் இதெல்லாம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம். ஆபத்து ரொம்ப கம்மி. நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன்னா எந்த விதமான ஆபத்தும் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் என் மணிக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும். அந்த பாதுகாப்பு இருந்தாலும் அதில் எனக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்கணும், எனக்கு அது மூலிமா ஏதாவது ஒரு வருமானம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த ஸ்கீம் எல்லாம் சொல்கிறேன். இந்த ஆர்பிஐ ஃப்ளோட்டிங் ரேட் பாண்டுன்றது இதில் ஆபத்து ஃபினான்ஸ் சம்மந்தமான ஆபத்து கிடையாது. இது ஆர்பிஐ ஒரு ஒரு பாண்டு பத்திரம் சொல்லுவாங்கள்ல, அந்த பாண்டை கொடுப்பாங்க. அது வட்டிக்கு கொடுப்பாங்க. இதுதான் அரசு ஆர்பிஐயில் கொடுக்கக்கூடிய பத்திர வட்டிக்கான ஒரு ஸ்கீமு. இது ரொம்ப செக்யூரானது. இது யார் அண்டர்டேக்கர் பண்ணுறா? ஆர்பிஐனாவே கவர்மெண்ட்டு தான். கவர்மெண்ட்டு இவ்வளோ பெரிய பேங்க் செக்டருக்கெல்லாம் ஆர்பிஐ தான் ஹெட்டு. அவனே வந்து கடன் பத்திரம் மாதிரி கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு நமக்கு வட்டியும் கொடுக்க போகிறான். ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸை சில பேர் விரும்புவாங்க. ஸோ இந்த மாதிரி பல ஸ்கீம் வந்து நம்ம இந்தியாவில் இருக்குது. இது ஒவ்வொன்றுமே புதுசாக நான் உள்ளே வரணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எனக்கு இந்த மார்க்கெட்டிங்கே வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இதில் கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் நான் இந்த ஸ்கீம் இந்த ஸ்கீமில் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் எங்கே பண்ணுவாங்கன்னா அவங்களாம் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே தான் வந்து பண்ணுவாங்க. உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஷேர் மார்க்கெட்டை பற்றி எனக்கு வேணாம், நான் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சி இங்கே போய் பண்ணாலும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி மொத்தமாக சேர்ற அமௌண்ட் எல்லாம் தூக்கி ஷேர் மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. சுற்றி உங்கள் பணம் ஷேர் மார்க்கெட்டை சார்ந்தே தான் ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். இதில் என்ன ஒன்றுன்னா, இண்டிவிஜுவலாக நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இருந்தீங்கன்னா ரிஸ்க்கு எல்லாமே தனி மனுஷன் உங்களை மட்டுமே சாரும். ஆனால் இந்த ஸ்கீம் மூலிமா போனீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏன்னா நீங்கள் கவர்மெண்ட்டில் பணத்தை போடுறீங்க. கவர்மெண்ட்டு இந்த மாதிரி செக்டார்ஸ்லலாம் ஷேர் மார்க்கெட்டில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அதில் ஏதாவது லாஸ் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பெரிய லெவலில் ப்ராஃபிட் பண்ணாலும் ஒன்றும் கிடையாது. ஆனால் ப்ராஃபிட் பண்ணுறதுனால தானே உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டு, அந்த அமௌண்ட்டு, இந்த டேக்ஸ் டிடக்ஷன் இதெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போது சுற்றி ஷேர் மார்க்கெட் சம்மந்தமானதான் இந்த பொருளாதாரம் சுற்றிக்கிட்டே இருக்குது. அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் டைப்பில் வாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் யூடியூப்பில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஷேர் மார்க்கெட்டில் ரெடி இல்லை, எனக்கு அதெல்லாம் ரிஸ்க்கு, எனக்கு பயம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்கீமில் போனால் நீங்கள் போடுற இந்த ஒவ்வொரு ஸ்கீம்லேயும் இருக்கிற காசு கவர்மெண்ட்டு இந்த மாதிரி இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இது தொடர்ச்சியாக இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் இந்த புதுசாக வரவங்களுக்கான ஒரு ஸ்கீம்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கான ஸ்கீம்ஸ். இப்போ உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டிங்கே வேணாங்க, எனக்கு வேறு விதமான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கன்னா இதுதான் இருக்குது. இதில் தான் நீங்கள் டெபாசிட் பண்ண முடியும். இந்த காணொளி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.